அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். கிறிஸ் ஸ்டக்மன் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான ஷெல் பை ஆக்ஸ் என்ற அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு ஷார்ட்டா பார்த்துடலாம். 2008ல் பேரானார்மல் சம்பந்தப்பட்ட வீடியோஸா யூடியூப்ல அப்லோட் பண்ற ரைலி என்ற பெண் திடீரென காணாம போகிறா. கடைசியா இவங்க ஷெல் பை ஆக்ஸ் என்ற கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல வருஷங்கள் கடந்து போகுது. காணாமல் போன அந்த பெண்ணோட அக்கா மியா தன் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருப்பா என்ற நம்பிக்கையோட திரும்ப அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேடலை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியும் செய்கிறாங்க. அப்ப பழைய டேப்ஸும் சில புதிய எவிடன்ஸும் மியாவிற்கு கிடைக்குது. அதுவரை காணாம போன ஒருத்தரை தேடுறதா இருந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஜானரா மாறுவது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். சாதாரண பேய் படம் மாதிரி இல்லாம ஃபேமிலி சென்டிமெண்ட் கூட மிஸ்ட்ரி கலந்து கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் பில்ட் ஆகிற ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மாதிரியான கதை தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல டாக்குமெண்ட்ரி மாதிரியும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபார்மேட்ல போகிற இந்த படம் சடனா அப்படியே சினிமேட்டிக் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஸ்டைல் சேஞ்ச் தான் இந்த படத்துக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஓவராலா நல்ல ஐடியாஸை வச்சிருந்தாலும் எக்ஸிகியூஷன் கொஞ்சம் அன்இவனா இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு மிஸ்ஸிங் பர்சன் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஸ்லோவா பில்ட் ஆகிற இந்த படம் தங்கச்சியை தேடுறது, பழைய வீடியோக்கள், க்ளூஸ் கிடைப்பது, இது எல்லாம் நல்ல கியூரியாசிட்டியை ஏற்படுத்துச்சு. ஆனா கதை சூப்பர் நேச்சுரல் ட்ராக்குக்கு மாறின பிறகு சில சீன்ஸ் கொஞ்சம் குழப்பமாகவும் லாஜிக்கே இல்லாமலும் இருந்துச்சு. சில இடங்கள்ல சஸ்பென்ஸை அப்படியே கொண்டு போறதுக்காக தேவையில்லாத ஸ்லோ சீன்ஸும் திணிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் விஷுவல் பிரசன்டேஷன் ரொம்ப நீட்டாகவும் அட்மாஸ்பியரிக்காகவும் இருந்துச்சு. கிரீப்பி ஃபீலையும் நல்லா மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க. ஆனா ரொம்ப பயமுறுத்தணுன்றதுக்காக ஜம்ப்ஸ்கேர்ஸ் அதிகமா வச்சிருந்தது படத்தோட ஒரிஜினாலிட்டியை குறைச்சிடுச்சு. அடுத்ததா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படம் உருவாகிற மூடுக்கு அப்படியே மேட்ச் ஆகி விஷுவல்ஸுக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு. சில இடங்கள்ல சைலன்ஸையே எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மியா கேரக்டர்ல நடிச்ச கமேல் சல்லிவனோட ஆக்டிங் படத்துக்கு எமோஷனல் டெப்த்தை கொடுத்துச்சு. ஸ்கிரீன் டைம் குறைவு என்றாலும் ரைலி கேரக்டர்ல நடிச்சவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சிலருக்கு ஷாக்கிங்காகவும் டிஸ்டர்பிங்காகவும் தோணும். ஆனா அது கதையோட தீமுக்கு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஸ்லோபர்ன் ஹாரர், மிஸ்ட்ரி, அட்மாஸ்பியர், எமோஷனல் டிராமா டைப் படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ரொம்ப பயப்படணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு அபவ் ஆவரேஜ் ஹாரர் படம். செக்ஷுவல் அசால்ட், ரிச்சுவல் அபியூஸ் மாதிரி சில டார்க் தீம்ஸ் இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.